அண்மை செய்தி. குறிப்பிட்ட சமூக பெண்கள் குறித்து நடிகை கஸ்தூரி மிகவும் இழிவாக பேசியுள்ளார் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். தெலுங்கு பேசும் அனைத்து பெண்களையும் மோசமாக சித்தரித்து பேசியுள்ளார் நடிகை கஸ்தூரி என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட சமூக பெண்கள் குறித்து நடிகை கஸ்தூரி மிகவும் இழிவாக பேசியுள்ளார் என்றும் தெலுங்கு பேசும் அனைத்து பெண்களையும் மோசமாக சித்தரித்து பேசியுள்ளார் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். நடிகை கஸ்தூரியின் பேச்சு சமூக வலைதளங்களில் இருப்பதால் அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் குண்டு போன்றது என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட சமூக பெண்கள் குறித்து நடிகை கஸ்தூரி மிகவும் இழிவாக பேசியுள்ளார் என்றும் தெலுங்கு பேசும் அனைத்து பெண்களையும் மோசமாக சித்தரித்து பேசியுள்ளார் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். பேச்சுரிமை என்னும் சக்தி பெரும் பொறுப்பை கொண்டுள்ளது எனவும் சுதந்திரமாக பேசும் உரிமை தவறாக பயன்படுத்தக்கூடாது எனவும் அது பேச்சுரிமை என்ற பெயரில் விழிப்புணர்வை பரப்புவது அல்லது சமூக மோதலை ஏற்படுத்தக்கூடாது எனவும் கஸ்தூரி முன்ஜாமீன் தள்ளுபடி செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து தெரிவித்திருக்கிறார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக நடிகை கஸ்தூரிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரில் அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ்